ஆளு பாட மாட்டேன். என்னையாது ராத்திரி 12 மணியானா எனக்கு பயம் வரும். நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்க அம்மாவை கட்டி பிடிச்சி தூங்குவேன். எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவை கட்டி பிடிச்சி தூங்குவேன். எங்க அப்பாவை செத்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணனை கட்டி பிடிச்சி தூங்குனேன். இப்ப எங்க அண்ணனும் செத்து போயிட்டாரு. நான் யாரை கட்டி பிடிச்சி தூங்குவேன்? நான் ஒரு மலை ஆண் பணமே பாடுனா எப்படி பாடும்? என்னப்பா அது? என்னமா அது? டூட்டிக்கு மத்தியிலே வந்துட்டீங்களா? நாங்க டூட்டிக்கு வரல, லீவ் போட வந்திருக்கோம். லீவு போட ஜோடியாவே வந்துட்டீங்களா? ஆமா, ஒரு நாள் தானே நைட் டியூட்டி பாத்தீங்க. அதனால தாங்க ஒரு மாசம் பாத்திருந்தா குழந்தையோட வந்திருப்போம். ரொம்ப ஸ்பீடு சார். இப்ப நான் ரொம்ப ஸ்பீடா இருக்கேன். நாங்க ஒருவரோட ஒருவர் ஒன்றி விட்டோம். நன்று நன்று. அப்புறம் பெண் பாவம் பொல்லாதுன்னு சொன்னாங்க. அதனால நான் ஒரு முடிவோட வந்துட்டேன். இங்க கட்டாதா? அங்க கட்டட்டுமா? கட்டட்டுமா? ஐயோ வெக்கத்து பாரு. கட்டுற இடம் தெரியல, உனக்கு கல்யாண ஆசை வேறையா? அங்க கட்டுற முண்டா. யார் இந்த பொண்ணு? யார் இந்த பொண்ணா? அதுக்குள்ள மறந்து வச்சா? இந்த பாருங்க, தொட்டால் பூ மலரும். தொடாமல் நீ மலர்ந்தா சுட்டால் பொன் சிவக்கும், தொட்டால் உன்னை உதைப்பேன். இந்த லெட்டரை பார்த்த உடனே அந்த பெட்டி கடைக்காரி மங்கம்மா மயங்கி என் மடியில விழணும். என்னங்க? ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த முகமூடி கொள்ளக்காரனை எப்படி பிடிக்கணும்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கமே வராத. அன்பே, உயிரே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். என்னை கட்டி பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும். இது இப்போதே நடக்க வேண்டும். நான் தனியாக இருக்கிறேன். இப்படிக்கு உன்மேல் உயிரே வைத்திருக்கும் நான். இது லவ் லெட்டர். இது லவ் லெட்டர். என்னங்க? என்னம்மா? எத்தனை நாளா நம்ம பெட்ரூம்ல ஃபேன் ஓட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்காவது அந்த எலக்ட்ரீஷியனை கூட்டிட்டு வருவீங்களா மாட்டீங்களா? நான் என்ன செய்யறது? மறந்து போயிருது. இத பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன். போற வழியில அந்த எலக்ட்ரீஷியன்ட்ட கொடுத்து உடனே வர சொல்றீங்க. என்ன? வீட்டில் ஃபேன் ஓடவில்லை, உடனே வந்து அதை ரிப்பேர் செய்யவும். இந்தாங்க, இத அந்த ஆள்கிட்ட கொடுத்து உடனே வர சொல்றீங்க. சரி. என்னது நெஞ்சில கைய வச்சிட்டு இருக்கீங்க? இது முகம் முடிச்சிட்டோம். போயிரு. சரிங்க. இது லவ் லெட்டர், இது எலக்ட்ரிஷியன் லெட்டர். இது லவ் லெட்டர், இது எலக்ட்ரிஷியன் லெட்டர். வணக்கம் சார். வணக்கம். இது எலக்ட்ரிஷியன் லெட்டர், இது லவ் லெட்டர். இது எலக்ட்ரிஷியன் லெட்டர், இது லவ் லெட்டர். ஏய் சார், என் பொண்டாட்டி கொடுத்து அனுப்பிச்சா உடனே போய் கவனி. சரிங்க. அன்பே, உயிரே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்.
நீ என்னை கட்டிப்பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும். இது இப்போதே நடக்க வேண்டும். நான் தனியாக இருக்கிறேன் சார். என்ன சார் இது? டேய், எந்த அர்ஜென்ட் வேலையா இருந்தாலும் சரி இதை விட்டுட்டு முதல்ல அதை போய் செய். சார் பாருங்க சார், நான் எப்படி சார்? டேய், கம்பை எடுத்த முட்டிக்கு முடி தட்டி போடுவேன். ஜாக்கிரதை. என்ன அது? என் மனசு திறந்து எழுதி வச்சிருக்கேன், படிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வா. வீட்டில் ஃபேன் ஓடவில்லை, உடனே வந்து அதை ரிப்பேர் செய்யவும். என்ன அது? அதுல எழுதிருக்கிறபடி நடக்க சம்மதமா? என்ன சம்பந்தமா? இருக்கிற வேலையை செய்ய முடியல, உங்க வீட்டு ஃபேன் ரிப்பேர் பண்ணி தரணுமா? வேணா குடு. என்னங்க என்னங்க? வாங்க வாங்க. அவர் வர சொன்னாருங்களா? ஆமாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்கு இப்படி ஒரு லெட்டர் வரும்னு. என்னங்க செய்யறது? அவரு சரியில்லைங்களே, அதனால தான் உங்களுக்கு எழுதி அனுப்பிச்சேன். நீங்க மறக்கவே மாட்டீங்க. பாருங்க என் தொழில. வாங்க பெட்ரூம் போலாம். பெட்ரூமா? வந்த உடனேயா பெட்ரூம்? ஏங்க, என்ன தொழில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கதவை சாத்திட்டுங்களா? ஆ? நீங்க கதவு சாத்திட்டு தான் வேலை செய்வீங்களா? இல்லீங்க, கதவை சாத்திட்டா பயம் இல்லாம வேலை பார்ப்பேன். சரி சரி, உங்க இஷ்டம், சாத்திட்டு வாங்க. சரிங்க. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? வேலையை ஆரம்பிங்க. அதாங்க எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்க இது? உங்க சர்வீஸ்ல நீங்க எத்தனை பாத்திருப்பீங்க? சர்வீஸா? எனக்கு இது புதுசுங்க. புதுசா? ஆ. அடச்சே, அந்த ஆளுக்கு அறிவே கிடையாது. ஒரு சர்வீஸ் ஆனால அனுப்ப கூடாது. சரி சரி, வந்தது வந்துட்டீங்க, வேலையை ஆரம்பிங்க. ஆரம்பிச்சட்டுமா? அம்மா! எழுந்துடா மேல. ஏண்டா ஃபேனை ரிப்பேர் பண்ண சொன்னா கட்டியா பிடிக்கிற ஒண்ணு? ஏங்க கிண்டலா பண்றீங்க? சேனா ரிப்பேரா? ஏங்க அன்பே ஆறுயிரேன்னு கடிதாசி எழுதி அனுப்பிட்டு இப்ப நக்கல் பண்றீங்க, அடிக்கிறீங்க. எவன உன்னை நக்கல் பண்ணிட்டா? ஏடா லெட்டர், எடு லெட்டர். ஊர் பட்ட டாவேர போட்டுக்கிறீங்க. பாருங்க லெட்டர். பயப்படு. அன்பே ஆறுயிரே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நீ என்னை கட்டிப்பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும். இது இப்பவே நடக்க வேண்டும். நான் தனியாக இருக்கிறேன், இப்படிக்கு உன்மேல் உயிரை வைத்திருக்கும் நான். என்ன இது? லட்டி. லட்டியா? ஒண்ணு சொர்க்கத்தை காட்டு. நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு நம்பு வரையா? செய்வியா? ஐயோ பாம்பத்து ஒண்ணு நான் கட்டிக்கிட்டேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, சொன்னா சொன்னது மாதிரி நடப்பேன். சரஸ்வதி. சரஸ்வதியா? அது யாருங்க அவ? என் பேரு கண்ணம்மா, மறந்துட்டீங்களே? கண்ணம்மா, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு இன்ப இரவுகள் பக்தி படத்துக்கு போறோம். இந்த இரவுகள் பக்தி படமா? அது செக்ஸ் படங்க. செக்ஸ் படம். காசு ஏசி, சும்மா சூடா இருக்கும். காசு ஏசி சூடா இருக்குமா? ஐயோ, கூலா இருக்குங்க. கூலா இருக்கும். இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு நம்ம 2 பேரும் போறோம். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரோம். என்னங்க அந்த பக்கம் எங்க போறீங்க? வாசல் இப்படி இருக்கு, இந்த பக்கம் போங்க. அது எங்களுக்கு தெரியாதா? உன்னை டெஸ்ட் பண்ண. ஐயோ, இந்தா பாருங்க, மத்தியானம் 3 மணிக்கு நான் ரெடியா இருப்பேன். நல்லா பாத்துக்குங்க. சிகப்பு புடவை கட்டி இருக்கேன். சிகப்பு புடவை கட்டினவெல்லாம் பொண்டாட்டின்னு நினைச்சு எவளையாவது இழுத்துட்டு போனீங்க, நான் பொல்லாதவள மாறிடுவேன். ஆமா, முகத்தை பார்த்து கூட்டிட்டு போனோம். என்ன அவ்வளவு விவசாய வட்டம் நினைச்சியா? நீ கவலைப்படாத ருக்மணி. ருக்குமணியா? என் தலையெழுத்து. கண்ணு கண்ணு. கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பசங்களும் 9 கிண்டல் பண்றானுங்க. அடுத்த வருஷம் ஒரு குழந்தைய பெத்து கொடுத்து அந்த பசங்களை 10ன்னு சொல்ல வைக்கணும். எப்படி? நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. குட்டியே பெத்து கொடுக்கறேங்கறியா? என்ன நீங்க? ஐயோ, என்னாச்சு? வலிக்குதே, வயித்து வலிக்குதே. போச்சு போச்சு. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு மூடு வரும். மூடு வர அன்னைக்கு வயித்து வலி வரும். நான் குழந்தைய பெத்துக்கிட்ட மாதிரிதான். கவலைப்படாத, பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன். வந்து என்ன நடக்குதுன்னு பாரு. கண்ணே,
சிகப்பு புடவை ஜிலு ஜிலுக்குது, சிகப்பு உடம்பு பளபளக்குது, என் மனசு சிலு சிலுக்குது. ஐயோ இப்பதான் சுகமா இருக்குது. நீயா? நீ எப்படி எங்க வந்த? நீ ஒண்ணும் கவலைப்படாத, யாரோ ஒரு பொறுக்கி பையன் கரெக்டா பண்றான், நீ கவலைப்படாத கண்ணு. கையடியா, நான் கொஞ்ச நேரம் அசந்து கண்ணை மூடி இருந்தா என் கதி என்ன இருக்கும்? இரு உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். ஏன் இப்படி பேசிட்டு போறா? தம்பி, புருஷன் முண்டாட்டி பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம இங்க வரலாமா? யாருப்பா நீ? யாரு நான் கேக்குறேன்? என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் பொண்டாட்டி மேல கைய வச்சுட்டு என்னையே யாருன்னு கேக்குறியா? உன்னை என்னப்பா வயிற்று வலிக்கிறேன், சீக்கிரம் போயிட்டு வா. உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன்டா. நீங்க என்ன இவனை வந்து கவனிக்கிறது? நானே கவனிக்கிறேன். தாயா, இனிமே இந்த வீட்டுக்கு வருவியா? வருவியா? வரமாட்டேன். வரமாட்டேன். ஐயோ, நல்லா போடுங்க. நல்லா போடு. போடுங்க, இனிமே இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். வராத மாதிரி போடுங்க இவனை. நல்லா போடுங்க. அடிங்க. உங்களை ரொம்ப அடிச்சுட்டாங்களா? அடிச்சிட்டாங்களாவா? உடம்புலாம் கண்ணு கண்ணு ஆக்கிட்டாங்களே என் கண்ணம்மா. கண்ணம்மாவா? அது எப்படிங்க அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? உன் பேர் என்ன? எங்க பாட்டன் பேர் வடிவழகன், எங்க அப்பன் பேர் முத்தழகன், எங்க அண்ணன் பேர் சிங்காரழகன், என் பேர் அறிவழகன். அது மட்டுமா, நீ என் பொண்டாட்டி. உனக்கு எனக்கு அக்டோபர் மாசம் 6ஆம் தேதி நம்ம போலீஸ்ல கல்யாணம் நடந்தது. கண்ணம்மா, என்னம்மா நான் சொல்றது சரிதானம்மா? அம்மம்மா, என் கண்ணே பட்டுச்சு. ஏங்க, அது எப்படி அவ்வளவு சுத்தமா தெரிஞ்சு போச்சு? கேள்விப்பட்டது இல்லையா? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்றாங்களே, அது இதுதான். சாதாரண அடியா? தொடப்ப கட்ட அடி. அடிச்ச அடியில எல்லாம் தெளிஞ்சாச்சு. இனிமே எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஐயோ, ரொம்ப ஏத்தாதீங்க, மறுபடியும் குழம்பிட போகுது.